பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இதற்கு முன்பு நாம் நேற்றைய தினத்தில் கூட தியானித்தோம். ஆவின் வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதுக்கு முன்னாடி தானே நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். ஆவியினுடைய அந்த வரங்கள், ஆவியானவர் ஒருவரே, அவருக்கு 9 விதமான ஆவின் வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 9 ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஒருத்தருக்கே ஃபுல்லாக அதே வரம் எல்லாமே கொடுக்கணும், இல்லை ஒரு போல் எல்லாத்துக்கும் ஒரே வரம் போல் கொடுக்கணும்னு அப்படி ஆண்டவர் நிர்ணயிக்கவில்லை. அவனவனுடைய பாருங்கள், ஆவினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ வரங்களிலே அந்த எப்படி அந்த அவயங்கள், நம்முடைய சரீரம் ஒன்றாக இருந்தும் அவயங்கள் வித்தியாசமாக அவயங்கள் அது போய் அந்த சரீரத்தில் இணைக்கப்படுறதுனால தான் ஒரு சரீரம் முழுமையடைகிறது. அதே போல் ஆவின் வரங்கள் அநேகமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பகிர்ந்தளிக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு கேட்கிற எல்லாம் ஒரே வரமாக அப்படியே கொடுக்காம பகிர்ந்து கொடுக்குறார். ஆவியானவர் ஒருவரே, அவருக்குள்ளே வரங்கள் வித்தியாசம் உண்டு. அதே போல் சரீரம் ஒரே சரீரம்தான், அதற்குள்ள அவயங்கள் வித்தியாசம் உண்டு. இந்த சரீரம் பாருங்கள், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. ஆமேன். பாருங்கள், இதற்கு பிரகாரமாக தான் கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்து அவர் அந்த சரீரத்திற்கு, அவர்தான் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், அவருக்கு தலை. இப்போ பாருங்கள், நாம் நம்ம தான் சபை. நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது, பரிசுத்தாவின் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்து அவருடைய சரீரத்தின் அவயங்களில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரம் நாம் அவயங்களாக இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள் நாம் ஒவ்வொருவரும். அப்போ ஒன்றாகவே இருக்கிறார். அதான் ஒன்றாகவே அந்த சரீரம் எப்படி அவயங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே மனம், ஒரே இருதயம் ஒவ்வொருக்கும் உண்டாக வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறதுக்கு நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதே தான் பாருங்கள், இந்த வேத வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரத்தின் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரமாக கிறிஸ்துவ இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, ஆவின் வரங்களை பற்றி நாம் நேற்று தினத்தில் தியானித்தோம். பாருங்கள், ஆவின் வரங்கள் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரம்தான், அந்த சரீரத்தில் அவயங்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் கிறிஸ்து தான் சரீரம். அந்த தலைப்பகுதி, சபைக்கு தலையாக இருப்பது கிறிஸ்து. அந்த தலைப்பகுதி கிறிஸ்து, அவருடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவோடு தான் அந்த அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறது தான் நாம். அப்போ ஒரே மனம், ஒரே இருதயம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆவின் வரங்கள் ஆவியான ஒருவராக இருந்த போதிலும் ஆவின் வரங்களே வித்தியாசம் உண்டாயிருந்தது. அந்த வித்தியாசத்தை எதுவும் பார்க்காமல் தேவனுக்குள் நாம் இணைந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் ஆவின் வரங்கள் அவனுடைய அளவின்படி, விசுவாச அளவின்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. விசுவாசத்திற்கேற்றபடி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, முழுதுமாக தேவனிடத்தில் நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தப்படி நடத்துங்கப்பா, எங்களை முற்றுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொல்லி முழுதுமாக நாம் அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். அதோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அல்பா உமேகா மன்னரும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, நீர் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்த ஒரே சரீரமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய அவயங்கள் அநேகம் இருக்கும்போது அந்த அவயங்களாக நாங்கள் திருச்சபை மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட ஒருமனப்பாட்டின் ஆவியினால் நிரப்ப நீ கிருபை பாராட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இன்று அப்படியே சேர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தவை எல்லாம் ஆண்டவரே அப்பா தீரா இந்த 2026வது வருஷத்தின் ஆண்டவரே மார்ச் மாதமாகிய 3ஆம் மாதத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை அல்லேலூயா எங்களை அதீதூரி தரதரதபா திரதபா அல்லேலூயா அப்பா தீரதரதபா எந்த தீங்கு அணுகாதபடி தீரதரபா ஆண்டவரே ஒவ்வொரு ரத்த கொட்டையின் முழுவதும் பாதுகாத்துக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிற கத்தாவை நன்றி அப்பா. என்னை அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.